ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பலாப்பழத்தை வச்சு ஒரு ஸ்பெஷலான ஒரு அப்பம் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் பலாப்பழம் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 3/4 கிலோ மாவு எடுத்திருக்கேன். அரை கிலோ அரிசி மாவு, 1/4 கிலோ கோதுமை மாவு இவ்வளோ எடுத்திருக்கேன். 3/4 கிலோ சர்க்கரை, 150 கிராம் சிறுபயிறு பொடிச்சது மாவு வறுத்து பொடிச்சு மாவு எடுத்திருக்கேன். ஏலக்காய், ஒரு மூடி தேங்காயும் லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். பலாப்பழத்தை இந்த ஸ்டேஜுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இனி நம்ம தேவைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஊற்றி நல்லா பசங்க எடுத்துக்கலாம். இப்படி நல்லா பிசையணும். மாவு இந்த பக்குவத்துக்கு எடுத்தாச்சு. அந்த பலாப்பழத்தை எல்லாம் இதில் ஆட் பண்ணி இந்த பக்கத்துக்கு எடுத்தாச்சு. இது இருக்கட்டும் மாவு. அடுத்து இந்த சர்க்கரையும் இந்த தேங்காயில் போட்டு அதுவும் தேவைக்கு போட்டு ஏலக்காயும் போட்டு இதையும் நல்லா விரவி எடுத்துக்கலாம். இதுக்கு வாழை இலை எடுத்துருக்கேன்னா வாழை இலை எடுத்து தீயில் காய வச்சு வாட்டி எடுத்துருக்கேன். இதுவும் ரெடி ஆயாச்சு. இது அதுக்கு உள்ளே வைக்க வேண்டியது இதே ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். அது எதுக்காகன்னா அப்படி கையை முக்கி மாவை எடுத்தால் தான் மாவு கையில் ஒட்டாது. இதே மாதிரி இந்த இலையில் இந்த மாவை பரத்தணும். இப்படியே பரத்திட்டு மாவை எல்லாத்தையும் இந்த வாழை இலையில் ரெடி பண்ணிவிட்டு நான் அந்த பூரணத்தையும் இதில் வச்சு விட்டாச்சு. அது நான் வரை வச்சுருந்த பூரணம் இதில் வச்சாச்சு. அப்போ இதை நம்ம மடக்கி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இதை மடக்கி எடுத்தாச்சு. நீ இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்படி இட்லி பாத்திரத்தில் நம்ம இதுக்குள்ளே வச்சு இப்படி வேக வைக்கலாம். வேகட்டும். இது இப்படியே இருந்து வேகட்டும். இப்போது இது நல்லா வெந்துடுச்சு. பார்க்கலாம். சூப்பராக வெந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பரான பலாப்பழ அப்பம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் சாயங்காலம் பிள்ளைகளும் ஸ்கூல்லேருந்து வரும்போது இதே மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. விரும்பி பிள்ளைங்க சாப்பிடும்.